ஹலோ நண்பா. ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர் வந்து ஃபீட்பேக் சொல்கிறத விட படித்து முடிச்சுட்டு போய் கடை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு மாணவர் ஃபீட்பேக் சொன்னால் எப்படி இருக்கும்? அதை நம்ம இகேரியர் ப்ளஸ்லேருந்து நேரடியாக போய் அவர்கிட்டே இந்த ஃபீட்பேக்கை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். நான் சிவகாசி பக்கத்தில் வெம்பக்கோட்டை உள்ள மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கடை வச்சிருக்கேன். கடை பேர் வந்து தயா மொபைல். இகேரியர் ப்ளஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டால் ஆடு வந்தது இல்லையா, அதை பார்த்து அங்கே போய் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே எப்படி வயசு 12 வயசு பையன்லேருந்து 45 வயசு ஆள் வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாமே ஈஸியாக புரியுற மாதிரி, எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எல்லாமே அது மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி அங்கே ஸ்டாஃப்ஸும் எந்த எந்த கோவம் அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி அப்படிதான் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம சிப் லெவல்லேருந்து சாஃப்ட்வேர், ஐஃபோனு எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் இப்போ கடை வச்சு நான் தைரியமாக நான் சர்வீஸ் பண்ணுறேன்னா அங்கே எனக்கு எல்லாமே ஒர்க்கிங் போர்டு, ஒர்க்கிங் ஃபோனு, ஆன் கண்டிஷன் ஃபோனை வச்சு தான் எல்லாமே பண்ணி சொல்லி கொடுக்கறதுனால இப்போ ஓரளவு நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஓசிஏ கிளாஸ் மாற்றுறது, சிப் லெவலு, அது மாதிரி ஐசி ரீபால் பண்ணுறது எல்லாமே அது மாதிரி போய்கிட்டு இருக்கு. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்களும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கும் லைஃப் மாறும். எனக்கு இப்போ டோட்டல் லைஃப் மாறிடுச்சு, உங்களுக்கும் அது மாதிரி லைஃப் மாறும். நன்றி.